ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் ஸ்வீட்ஸ் அண்ட் பலகாரம்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்ருப்பீங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஸ்வீட்ஸ் அண்ட் பலகாரமும் பெருசாக செய்யலை, ரொம்ப மினிமலாக தான் பண்ணேன். ஏன்னா எப்போவுமே ஃபெஸ்டிவல் டைம் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்கிற ஒரே விஷயம், கிச்சனில் நின்று டைம் வேஸ்ட் பண்ணாத, செலிப்ரேஷன்ன்றது வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது தான். ஸோ எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, ஆசைப்பட்டால் மட்டும் பண்ணு, இல்லாட்டி நமக்கு எல்லாமே கடையில் வாங்கிக்கலாம். அந்த டேவை நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறதுல தான் இருக்கணும், கிச்சனில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்போவுமே எனக்கு சொல்லுவாங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி சொல்கிறவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காகவே நான் சின்னதாக ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் கொஞ்சமாக செஞ்சுப்பேன். இந்த வாட்டி வந்து நித்யாமிர்தமில் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆல்ரெடி ஒரு வாட்டி நாங்கள் வாங்கியிருக்கோம், டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்ததுனால திரும்ப அங்கேயே நாங்கள் விசிட் பண்ணி வாங்கினோம். பார்த்திங்கன்னா பேக்கேஜ்லாம் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க, நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த பாக்ஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். நாங்கள் என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக காஜு ஸ்வீட்ஸை செலக்ட் பண்ணோம். ஏன்னா யூஸ்வலாகவே நம்ம மில்க் ஸ்வீட்ஸ் நிறைய அடிக்கடி சாப்பிடுவோம், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்தால் மட்டும்தான் காஜு ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதை நம்ம இந்த வாட்டி ஃபோக்கஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து 1/2 kg காஜு ஸ்வீட்ஸ் தான் வாங்கினோம். நட்ஸ் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். லாஸ்ட் டைம் சாப்பிட்டதில் நிறைய இருந்துச்சு, பட் இந்த வாட்டி கொஞ்சம் மினிமலாக தான் இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் வந்து பெருசாக இல்லை, பட் இருந்தாலும் ஓகே, நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ட டேஸ்ட் பிடிச்சிருந்ததுனால இந்த வாட்டி இங்கே வந்து வாங்கிட்டோம். என்ன இதில் ஒரே ஒரு எங்களுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டான விஷயம் என்னென்னா, அங்கே வந்து சர்வீஸ் பண்ணும்போது வந்து ஃபுல்லாகவே வந்து நார்த் இந்தியன்ஸாக இருந்ததுனால எங்களுக்கு அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுல வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு அவங்களுக்கு புரியல, அவங்க என்ன சொல்ல வரோன்னு நாங்கள் புரியல. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்றபடி வந்து அவங்களோட குவாலிட்டி டேஸ்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பேக்கிங்கும் நல்லா இருந்தது. இதில் நிறைய ஆப்ஷன் இருந்தது, அசார்ட்டட்லாம். நாங்கள் வந்து அதுக்கு போகலை. ஏன்னா நம்ம வாங்கி நம்ம காசு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கும்போது நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது வேறு, அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வேறு. எப்போவுமே நாங்கள் அது சைடு போக மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்க தான் பார்ப்போம். இந்த வாட்டியும் அப்படி தான் பண்ணோம். இது வந்து 1/2 kg வந்து அரௌண்ட் 800 கிட்ட வந்தது. வெளியில் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான் எனக்கு.